கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைனா மாமியார் பிரச்சனை. வழக்கம் போல மாமியாரை பொறுத்த வரைக்கும் என்ன உங்க அப்பா வந்து இந்த அளவுக்கு தான் இத்தனை தான் நகை போட்டிருக்கிறான், இன்னும் கொஞ்சம் நகை போட்டிருக்கலாம், உங்க அம்மா சீர்சனத்தை கொடுத்து வச்சுக்கிறா பாரு, இத்தனை உண்டு பொங்க பானை கொடுத்துருக்கிறா பாரு, இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாரு, அப்படி இப்படின்னு அந்த பொண்ணை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறது. பொதுவாகவே பெண்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கோ இல்லையோ அவங்க தாய் தகப்பனை ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து மாமியாரோ கணவரோ பேசினா ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒன்றுமே இல்லாட்டி கூட பரவாயில்ல, அவங்க என்ன பெற்றவங்க, என்ன வளர்த்தவங்க, கடனை உடனே வாங்கி என்னை கல்யாணம் பண்ணவங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ ஆரம்பத்திலேயே வந்து மாமியார் அவளுக்கு பிடிக்காம போயிடுது. சரி அத்தை என்னங்க அத்தை உங்களுக்கு தெரியாதா எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு எல்லாம் சொல்லி பார்க்குறா. பட் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாமே, உங்கள் அப்பனுக்கு என்ன இல்லாமையா கிடைக்குது, அதான் அந்த மெக்கானிக் ஷாப்பில் வச்சு அவ்வளவு சம்பாதிக்கிறானே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த பையனை திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறாமா, டேய் நீ இன்னைக்கு மாத சம்பளக்காரன்டா, உங்கள் மாமனார் முதலாளி, நீ அவன் கீழே தொழிலாளிடா, அதை ஞாபகம் வச்சுக்கோ, அவன் உண்மையிலேயே தன் மகன் நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா இந்த ஒர்க் ஷாப்பை உன் பேரில் எழுதி வைப்பான்ல. பயங்கரமான உசுப்பலா இருக்கே அப்படி சார், இது ஆஹா யோசிச்சு பாருங்க, இந்த ஒர்க் ஷாப்பு இவ்வளவு வேலை, அவனுக்கு ஆஹா அப்படி எழுதி வச்சா நல்லா இருக்குமே அப்படி. அப்புறம் சண்டையெல்லாம் வரும்போது ஒரு நாள் அவங்க அப்பா கேட்குறாரு, அந்த கராஜில் இருக்கும்போது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, என்ன தம்பி எங்கள் அக்காவுக்கு பிரச்சனை சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லு, நான் என்ன செய்யறதுல குறை வச்சேன்னு சொல்லு அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க மாமா, இந்த ஒர்க் ஷாப்பை வந்து நான் உங்ககிட்ட வந்து வேலைக்காரனாக இருக்கிறேன்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், அதனால் இந்த ஒர்க் ஷாப்பை உனக்கு கொடுத்துடலாமில்லன்னு கேட்குறாங்க. மாமனாருக்கு பொறி தட்டிடுது. ஸோ இவங்க இது மேலே கண்ணு வைக்கிறாங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், எனக்கு ஒரு பையன் இருக்கும்போது இந்த ஒர்க் ஷாப்பை எப்படி நான் மருமகனுக்கு எழுதி கொடுப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு தோணுமா இல்லையா? அப்போ சொல்கிறாரு, தம்பி நீ செய்கிற வேலைக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், உனக்கு அது பத்தலைன்னு சொல்லு, குடும்பம் நடத்துறதுக்கு பத்தலைன்னா என் பொண்ணு தானே உன் மனைவி, நான் உனக்கு இன்னும் சேர்த்து தரேன், இது என்னுடைய ஒர்க் ஷாப், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஏறத்தாழ என்னுடைய 35 வருஷ உழைப்பு இதில் கொட்டி இருக்குது, அப்படி இருந்தங்காட்டிக்கு தான் எனக்கு கார் கம்பெனிக்காரன் கொண்டு வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்குறான், இதே மெக்கானிக்கல் இதில் தான் படிக்கிறதுக்கு என் பையனை நான் அனுப்பியிருக்கேன், அவனும் இருக்கிறான், அதனால் அப்படியெல்லாம் இப்போ எழுதி வைக்க முடியாதப்பா, என் காலத்துக்கு பிறகு என்னங்கிறத அப்போ யோசிக்கலாம்.